பார்த்தேன் பெருசா எதுவும் டவுட் வரல. இந்த நிப்பாட்ட இடங்களை தேடி பார்த்தீங்க அப்படியா? சுமார் எத்தனை வசனங்கள் இல்லை எத்தனை பேஜ்கள் தேடிக்கிறீங்க பார்த்தீங்க? அமெச்சர்ஸ்ல வந்துட்டு கடைசி சூறா ஒரு 15 சூறா பார்த்துருக்கு. ஆஹா ஹா ஹா ஹா, குட் குட் குட். மஜிசுக்குள்ள தேடி ஃபுல்லா முடியும் வரையும் பார்த்துக்கிறீங்க. 3 வகையான கேட்டகரியிலையும் 3 வசனங்கள் கிடைச்சிச்சா? இந்த 10 மட்டும் கிடைக்கல. விலங்கல்ல பிரதர். 10 இருக்குல்ல, 10வது கிடைச்சிச்சு அப்படியா? அது எனக்கு கிடைக்கல. மத்ததெல்லாம் கிடைச்சது. ஆஹா, 10வது மட்டும்தான் கிடைக்கல, மற்ற எல்லா கேட்டகரியிலையும் உங்களுக்கு வசனங்கள் கிடைச்சிச்சு அப்படியா? ஆஹ் சரி, ஓகே, நல்லா. நீங்க அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. படிக்கிற விஷயங்களை அதோட சேர்த்து நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டா உங்களுக்கு ஈஸி ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். நாங்க அந்த பகுதியில முடிச்சிட்டு இன்னைக்கு நாங்க இன்னும் ஒரு பகுதிக்கு வருவோம். இது நான் போன கிளாஸ்ல பார்த்த 3 பகுதிகள். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் ஓதுறதுக்கு முன்னாடி நாங்க பார்க்கிற அடுத்த மிக முக்கியமான இறுதியான ஒரு சாப்டராக கூட இருக்குது. அல் குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு 3 வகையான விஷயங்கள் அடிப்படையாக தேவை. ஒன்று, எழுத்துக்களோட உச்சரிப்பு. இரண்டாவது, ராகம் என்றது தேவை. மூணாவது, சட்டங்கள். இதுல எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்க மெதுவாக கட்டம் கட்டமாக ஒவ்வொரு எழுத்தா எப்படி குர்ஆனோட ஓதல்ல இதோட உச்சரிப்போட பிராக்டிஸ் இருக்க போகுது, எப்படி வரணுங்கிறத நாங்க பார்க்க போறோம். இன்ஷா அது அல்லாஹ். உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தரப்பெற வேண்டிய உங்களுக்கான பகுதி. அடையாளங்கள் உங்களுக்கு தெரியும், இப்ப எழுத்துக்களை உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தர வேண்டி இருக்குது. சரி, இரண்டாவது ராகம் என்ற இன்ஷா பகுதியை அல்லாஹ். பொறுத்த வரைக்கும் அது முழுமையாக உங்களோடு தொடர்பான விஷயம். உங்களுடைய இயல்போட தொடர்பான விஷயம். அது நீங்க தான் டெவலப் பண்ண போறீங்க. பட் அதுக்கான சில ஐடியாஸ்களை அல்லது சில கைடன்ஸை நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவோம். அதை நீங்க வச்சு நீங்க டெவலப் பண்ணினா உங்களோட ராகத்தை நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு இயலும். ஏன்னா இயல்பாக ராகம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் பின்னால் அதை பத்தி டீப்பா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதை பார்ப்போம். மூணாவது பகுதி சட்டங்கள். அது இன்ஷா அல்லாஹ் உங்களோட எழுத்துக்கள் உச்சரிப்பை தொடர்ந்து நாங்க பார்க்க வைக்கிற பகுதி. இதுல ராகம் என்ற பகுதி தான் இன்றைக்கு நாங்க உங்களோட டிஸ்கஸ் பண்ண போற பகுதி. ராகம் என்கிறது உண்மையில மீனிங் என்னன்னா, ஒவ்வொருத்தரோட இயல்புல இருக்கிற அவங்களோட குரல் ஓசையில அவங்க ஓத பழகுறது தான் ராகம். இது முக்கியமா கவனமா தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒருத்தரை காப்பி பண்ணி அவரை போல ஓதுறது என்கிறதுல ராகம். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சொந்த இயல்பான ஓசையில ஓதுதான் ராகம். சரி, நீட்டுதல் என்றது இடம்பெறாம ராகம் என்கிறது எங்கள்கிட்ட எடுக்கல. என்ன தெரியும், ராகம் எடுத்து ஓதுன்றது கொஞ்சம் நீட்டுறது. அப்ப நீட்டுறது என்கிறது தான் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ராகம் எடுத்து ஓதுறதுல ஆகும். 90% மேல தங்கி இருக்கிறது நீட்டுதல்ல. அப்ப இந்த ஒரு க- ஒரு 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 தியரிக்கு எங்களுக்கு வரையிலும் நீட்டுதல் இல்லாம ராகம் என்கிறது சாத்தியம் இல்லை. அதே முதல்ல ராகம் இல்லைன்னு சொன்னா ஓதுறது நடக்காது. அது வித்தியாசமான ஒரு வாசிப்புக்கு தான் நாங்க குர்ஆனை நாங்க கொண்டு போவோம். அது போல இப்ப நான் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை ஓதணும். அது ஓதுறது செயற்பாடுல இடம்பெறதுக்கு கட்டாயம் ராகம் முக்கியம். அந்த ராகம் என்ன அமைப்புல வரும்ங்கிறத நீட்டுதல்ங்கிறது டிசைட் பண்ணும். நாங்க அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மூணாவது இன்னொரு விஷயம் என்னென்றால், நீட்டுதல் என்றது தானே இது குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு பிளஸ். சரியா? ஏன்னா எந்த லாங்குவேஜ்லயும் அல்லது எந்த ஒரு கிதாபுக்கும் வேதத்திற்கும் எந்த ஒரு குர்ஆனை போல இருக்கிற ஏனைய ஏதாவது ஒரு புத்தகத்துக்கு இந்த அளவுக்கு நீட்டுதல் தொடர்பான விஷயம் கிடைச்சிக்காது. ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க குர்ஆனை ஓதுற சந்தர்ப்பத்துல சில இடங்கள்ல நீங்க 3 செகண்ட் நீட்டலாம். சில இடங்கள்ல 2 செகண்ட்ஸுக்கு நீட்டலாம். சில இடங்கள்ல உங்களுக்கு ஆஹ் 4 செகண்ட்ஸ் அல்லது 3 செகண்ட்ஸுக்கு மேல நீங்க நீட்டி ராகம் எடுக்கலாம். எப்படியெல்லாம் சில இடங்கள்ல குர்ஆன் உங்களுக்கு எங்களுக்கு வச்சுக்கிது. காரணம் என்னென்றால் அதுல ராகத்துல இன்பத்தை சுவைத்து டேஸ்ட் பண்ணி என்று அந்த ஸ்டைல நாங்க ஓதுனா தான் எங்களோட ஓதல்
எங்களுக்கு இன்னும் ஓதணும் என்ற ஆர்வத்தை எங்களுக்கு தரும். அதே நேரம் எங்களுக்கு அது ஒரு நிம்மதியான மன அமைதியான ஓதலாக மாறும். அப்ப அந்த அந்த வகையில ராகம்ங்கிறது குர்ஆனை கிடைச்சிக்கிற ஒரு பெரிய பிளஸ். சரி, இது அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்றால், நான் சொன்னேன் ராகம்ங்கிறதுக்கான கைடன்ஸை நாங்க உங்களுக்கு தருவோம். உங்களோட இயல்புல இருக்கிற டோனை தான் நீங்க டெவலப் பண்ணி ஓத போறீங்க. அப்ப நாங்க வந்து ராகத்துல இப்படி ஓதணும், ராகத்தை நீங்க இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு ராகம்ண்டா விளங்கும் வேணா ஒரு 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 அலைட ஸ்டைல்ல அது போகும். மேல் நோக்கி போகும், கீழ் நோக்கி போகும், ஒரு பேலன்ஸா வரும், திரும்பி மேல் நோக்கி போகும், ஒரு வேவ் ஸ்டைல்ல அது போய் கொண்டிருக்கும் ராகம். சரியா? அதை நாங்க கட்டுப்படுத்துறதில்ல. இப்படித்தான் நீட்டணும், இதுல நீங்க ஹை பிச் போகணும், இதுல நீங்க லோ பிச்ல ஓதணும், இதுல நீங்க பேலன்ஸ்ல போகணும்னு நான் சொல்ல மாட்டோம். அது ஒவ்வொரு தடவை இயல்புல அது வரக்கூடிய ஒன்று. நீங்க நிறைய கேட்கிற நேரம் உங்கள்ட்ட இன்னும் ஒருத்தர் ராகத்தை கேட்டு உங்களுக்கு உங்களோட ராகத்தை டெவலப் பண்ணலாம். அவரை நீங்க காப்பி பண்ணப்படாது. அப்துல் ரஹ்மான் ம். சுதேசி சரிங்க. ஆகிக்கலாம், ஷாஹிர் ராஷித் ஆகிக்கலாம், இவங்கெல்லாம் ராகம் எடுத்து ஓதுறாக்கள். அப்ப அந்த ராகத்தை கேட்கிற நேரம் எனக்கு இந்த ராகத்துல ஸ்டைல எனக்கு எடுத்துக்கொள்ளலும் என்று உங்களோட டோனை அதுக்கேற்ற வகையில் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு அவரை போலே நான் ஓத போறேன் என்று காப்பி பண்றது கொஞ்சம் குழப்பம். அப்படி பண்ணினா நீங்க நிறைய இடங்கள்ல மாட்ட வேண்டிய வரும். சரி, இப்படி உங்களோட இயல்புல இருக்கிற டோனை நீங்க எடுத்து ஓதுற சந்தர்ப்பத்துல நாங்க உங்களுக்கு புதிதாக உங்களோட நாலேஜுக்கு தார உங்களோட ப்ரொனன்சியேஷனை மாற்றத்துக்கு பாக்குற சில எழுத்துக்களோட உச்சரிப்பு நாங்க உங்களுக்கு சொல்லித் தருவோம். அப்ப இதுல ரெண்டு விஷயம் நடக்குது பாருங்க. நாங்க உங்களுக்கு எழுத்துற உச்சரிப்பை ப்ரொனவுன்ஸ் பண்ற மெத்தட்டை சொல்லி தருவோம். நீங்க அதை மாத்தணும். எப்படி மாத்தணும்? உங்களோட இயல்பான டோன்ல நீங்க ஓதுற அந்த ஓதலுக்கு கூட தான் இதை நீங்க மாத்த போறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ம். சின்ன கிளாஷ் ஒன்று வரும். அஹ் சில இடங்கள்ல உங்களோட உச்சரிப்பு பல போது தவறாகும். அதை நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். ம். ஓகே. அதான் அதோட இயல்பு. ஏன்றால் அது புதிய விஷயம். பட் உங்களோட பர்சனலாக உங்கள்ட்ட செல்ஃபா ஈக்கிற ஒரு விஷயத்துல புதிதாக சேர்ற ஒரு விஷயம். ஸோ நாங்க அதை மெதுவாக திருத்தி எடுத்துக்கொள்ளணும். அது வரைக்கும் எங்களோட பாடங்கள் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கொண்டு உங்களை திருத்தி எடுத்துக்கொண்டு தான் போகக்கூடியதாக இருக்கும். இந்த கன்செப்ட் விளங்கினா ஓகேங்க சார், இன்ஷா அல்லாஹ். இப்ப நாங்க வருவோம். ராகம்ங்கிறது எப்பயும் நீட்டுதல்ங்கிறது சரியா இருந்தா தான் ராகம் சரியா வரும். அப்ப எங்களுக்கு இப்ப நீட்டுதல் தொடர்பான சில விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கணும் ஓதுறதுக்கு. ஏன்னா நாங்க ஓதத்தானே போறோம். எழுத்துக்களை வாசிக்கிறதோ சொற்களை வாசிக்கிறதோ நாங்க செய்யல. ராகம் நாங்க ஓத போறோம். குர்ஆனுடைய அமைப்புல வசனங்களாக ஓத போறோம். இப்ப நீட்டுதல் தொடர்பான அடிப்படையில் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எப்படி வசனத்துல இறுதியில் நிறுத்துறது முக்கியமோ அதே மாதிரி நீட்டுதல்ன்றது முக்கியம். நீட்டுதலுக்கு நாங்க அரபிக்ல யூஸ் பண்ற சொல் மத்து, ம். ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லமு மத்துன்னு சொன்னீங்க ஞாபகம் இல்லையா? ஆமாங்க சார். இருக்குது. அப்ப அந்த இடத்துல நாங்க யூஸ் பண்ண சொல் என்ன? மத்து. மத்து என்ற ம். நீட்டுதல். மத்தை நாங்க ரெண்டாக பிரிக்கிறோம். இரண்டு வகையாக டிவைட் பண்ணும். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள், இரண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். சரி. மத்தினுடைய அடையாளங்களை பாருங்க. இது மூணு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது புதுசா ஒன்று சேர்ந்துக்குது. இதுக்கு நீங்க இப்போதைக்கு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியினுடைய அடையாளம். அவ்வளவுதான். ஓகேங்க சார். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க மத்திய அடையாளம். நான் சொல்ல உரிய நேரம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அதை பற்றிய மேலதிகமான விளக்கங்கள் தெளிவு எல்லாம் கிடைக்கும். இப்போதைக்கு அது என்னது? மத்தியினுடைய அடையாளம். அடையாளம். சரி, மத்தியினுடைய எழுத்துக்களை பாருங்க. என்னென்ன இது? அலிஃப், சுக்குன் செய்யப்பட்ட யா, அலிஃப், யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ். வாவ். இதுல இந்த நீல பாக்ஸ், ப்ளூ கலர் பாக்ஸ் அடிச்சுக்கிற இதுகள் ஏதாவது ஒன்று எது வந்தாலும் நாங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட். உங்களோட கை விரலுண்ட மூடி திறக்கிற அளவு தான் நீட்டணும். ஆனா ஓகேங்க சார். மத்தியினுடைய அடையாளம் சொன்னதானே, அது வந்துச்சு ஆ தண்டால், சார். அந்த அடையாளம் வந்துச்சு தண்டால் கட்டாயம் நீங்க இப்போதைக்கு 3 செகண்டுக்கு நீட்டணும். எத்தனை செகண்ட்? சரிங்க.
மூணு 3 செகண்ட். செகண்ட். அதாவது ஃபதஹ் மத்த போல 3 மடங்குக்கு நீங்க அந்த இடத்துல நீட்டி தான் ராகம் எடுக்கணும். சும்மா நீட்டுறல்ல. அந்த நீட்டுதல்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிக்கிற கிஃப்ட். நீங்க அதோட ராகத்தை டெவலப் பண்ணி கொள்றது. இல்லைங்களா? சரிங்க சார். சரி. ஓகேங்க சார். இன்னும் ஒரு சின்ன ஒரு சாப்டரை மட்டும் இதோட சேர்த்து பார்ப்போமா? இந்த வசனத்தை வந்து பார்ப்போம். ஓகே. إياك نعبد وإياك نستعين. நீங்க வளமையா கெசுவலா ஓதுற ஸ்டைல தானே போகுது நீங்க, அப்படியானே? ஆமாங்க சார். ஆமாங்க. திருப்பி ஒரு போதுங்க. إياك نعبد وإياك نستعين. சரி. இப்ப இதுல வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் உண்டு. அதாவது இந்த ஓதுதல் ரெண்டாவது அந்த நேச்சர் எங்கள்கிட்ட வருது இல்ல. இப்ப நீங்க ஓதுனத்துல வாசிக்கிற மாதிரி தான் நிக்கிற, அப்படித்தானே? இப்ப நீங்க ஓதினது வந்து ஒரு ஆமாங்க சார். ஒரு கொஞ்சம் வாசிக்கிற ஒரு ஸ்டைல தான் நாங்க ஓதுறோம். ஆனா ராகங்கள் அந்த அந்த ஓதுற நேச்சர் வருது இல்ல. அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு நாங்க போகிறோம். நான் மார்க் பண்ணிக்கிற இடம், சர்க்கிள் போட்டு மார்க் பண்ணிக்கிற இடத்துல ஒரு வகையான மத்து ஒன்று இருக்குது. அதை நீங்க புடிச்சு கொண்டீங்கன்னால் உங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். உங்களோட டோன் பிரச்சனை முடியும். சரி, அதுக்கு நாங்க சொல்ற ஒரு சின்ன சப் ஹெடிங் ஒன்று இருக்குது. நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல நீட்டுதல் தொடர்பான மத்து. நிறுத்தி ஓதும் இடத்துல நீட்டுதல் தொடர்பான ஒரு பேசிக்கான விஷயத்தை பார்க்க போறோம். அதுல இப்ப நான் எடுத்த வசனத்தை திருப்பி எடுக்கிறேன். இந்த வசனம், இந்த வசனத்துல பாருங்க, முன் பின்னால் நான் ரெண்டு முக்கியமான நிபந்தனைகள் வந்திக்குது. ஒன்று, வசனத்திட நிறுத்தி ஓதும் எழுத்துக்கு நாங்க சுக்கூன் வச்சுக்கிறோம். நஸ்தஈனு என்று ஓதுறோமா? இல்லனா நஸ்தஈன் லாஸ்ட்டுக்கு என்ன செய்யறோம்? சுக்குன். சுக்கூன் வைக்கிறோம். விளங்குதா சுக்குன் சொல்றது? தேவை. புரியுதுங்க சார். புரியுது. செகண்ட், அதுக்கு முன் மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அல்லது எழுத்துல ஒன்று வந்திக்குது. எதுக்கு முன்னுக்கு? யா வந்துருச்சு. எதுக்கு முன்னுக்கு? அதற்கு முன், எதுக்கு முன்? அதான் கேள்வி. நீங்க நாங்க சுக்கூன் வச்சு நிப்பாற்ற நூனுக்கு முன்னால, சுக்கூன் வச்சு நிப்பாற்ற நூலுக்கு நடுவில். முன்னாடி என்ன வந்திக்குது? நூலுக்கு முன்னாடி மத்தினுடைய எழுத்து வந்திக்குதுங்க. சுக்கூன் மறுபடியும் செய்யப்பட்ட மத்தினுடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்டையா வந்திக்குது. இந்த மாதிரி கவனமா கட்டுக்கிறோம். வசனத்துல இறுதி நாங்க சுக்குன் வச்சு நிப்பாட்டுற டைம்ல அதுக்கு முன்னாடி வாரது மத்தினுடைய அடையாளங்கள்ல உண்டு. அப்படின்னால் ஃபதஹ் மத்து வரலாம், கஸ்ர் மத்து வரலாம், லம்மு மத்து வரலாம். அப்படி இல்லையா, மத்தினுடைய எழுத்துக்கள்ல ஒட்டு சுக்குன் செய்யப்பட்ட யா வரலாம், சுக்குன் செய்யப்பட்ட வா வரலாம், அலிஃப் வரலாம். இப்படி ஏதாவது ஒண்ணு வந்துச்சு என்றால் அதற்கு முன்னைய எழுத்தை, எதுக்கு முன்னைய எழுத்தை? அந்த மத்தினுடைய அடையாளத்துக்கு முன்னுக்கு வார எழுத்து என்ன வந்திக்குது? ஐன் வந்திக்குது. அந்த ஐனை நீங்க என்ன செய்யணும் என்றால் 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு உங்களோட கைவிரலை மூடி திறக்கிறதுல 4 அல்லது 5 அல்லது 6 செகண்ட்ல சொன்னா 2 அல்லது 3, 2 விட கூடுதலான செகண்டுக்கு நீங்க என்ன செய்யணும்? அந்த இடத்துல நீட்டித்தான் ஓதணும். இப்ப எப்படி வரும்? நஸ்தஈன், நஸ்தஈன் என்று நிப்பாட்டையில. சரிங்க. இது நீங்க கட்டாயம் இந்த சாப்டர், இது உங்களுக்கு புதுசாயிக்கும் அப்படியா இந்த சாப்டர்? ஆமாங்க சார். புதுசாக கேள்விப்படுறேன். இல்ல இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எஸ் இந்த மாதிரி. எஸ் எஸ். நீங்க என்ன செய்யணும் என்றால், இப்ப நீங்க ரெண்டு உங்களோட வேலை கொஞ்சம் கூடுது. இப்ப சூரா அம்மஜி சூக்குல தான் நீங்க ஆல்ரெடி தேடிக்கொண்டிருக்கீங்க. ஒரு விஷயம் ஒன்று தேடி தேடி பாக்குறீங்க. வசனத்துல இறுதியில எப்படி நிப்பாட்டுன்னு சொல்லி, சுக்குன் வச்சு நிப்பாட்டுறதா, நீட்டு நிப்பாட்டுறதான்னு சொல்லி. ஆமாங்க சார். அதுக்குள்ளேயே தான் இந்த சாப்டரையும் நீங்க ராகம் எடுத்து ஓதி பாருங்க. நீங்க எழுத்துக்கள் உச்சரியும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். எழுத்துக்கள் உச்சரிப்பு எதையும் பார்க்க வேணாம். நான் அதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். படிக்க 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 நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, பாருங்க. இப்போதைக்கு நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கிற அந்த வசனத்துல இறுதியில நிப்பாட்டுறது என்ற கான்செப்டோட நீட்டுதல் என்ற பகுதியையும் சேர்த்து உங்களோட பிராக்டிஸ்ல
நீங்க தேடி பார்க்கணும். இதையும் நீங்க மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கொள்றதுக்கு. இந்த விஷயம் அடிக்கடி மறக்கும். எப்ப மறக்காதென்றால் உங்களோட பிராக்டிஸ்ல இது இருந்தா நேச்சரா மாறிடும் அது. உங்களோட இயல்பா மாறிடும். அதுக்கு பின்னால நீங்க இந்த நோட்ஸ் வந்து இப்படி சரி. இப்படிலாம் தேடி கொண்டிருக்கு. நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன். ஏன் நீங்க இதுல எப்படி நீட்டுறீங்க என்று கேட்டால் ஓகே லாஸ்ட்டுக்கு நாங்க சுக்குன்னு வைக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு மதுரை எழுத்து வந்துக்கிற. ஸோ அதுக்கு முன்னால இருக்கிற ஐநனா கட்டாயம் 2 செகண்ட்ஸ் கூட நிட்டுறோம். இப்படி நீங்க ஒரு கேஷுவலா நீங்க ஓகே ப்ரோ. ஆன்சர் பண்ணக்கூடியவராக மாறணும். அந்த ஆன்சர் சும்மா வராது. நீங்க உங்களோட ப்ராக்டிஸ்ல இருந்தா வரும். இதுதான் உங்களோட இன்றைய சாப்டர். இன்ஷா அல்லாஹ். டவுட் இதா? இல்லைங்க ஷேக், நோ டவுட். நோ டவுட். அப்ப இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க இதையும் உங்களோட ஒர்க்கா நீங்க தேடுற அந்த அந்த தேடுதல இதையும் தேடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இன்னும் முடிச்சுட்டு நான் போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு பாரக்கல்லாஹ் அலைக்கும். ஃபீக்.